நீ கவர்மெண்ட் நடத்துறியா கந்து வட்டி நடத்துறியா? என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி நான் மாசம் மாசம் உனக்கு தேவைப்படும் போது கொடுக்குறேன்னா உன் வேலை என்ன? ஒரு வேலையும் இல்லையா உனக்கு? நீ ஏன் என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி எனக்கு பிரிச்சு தரணும்? அந்த வரியை நீயே வச்சுட்டு நிர்வாகம் செய்யணும்னு சொல்ல தெரியாதா உனக்கு? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வேலை இல்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன கந்து வட்டி நடத்திக்கிட்டியா? என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி நான் கெஞ்சணும், அப்புறம் திருப்பி நாங்களா? என்ன உங்க காசா? மாநிலங்களின் நிதி தானே மத்திய அரசுக்கு நிதி. மத்திய அரசுக்குன்னு ஒரு வருவாய் பெருக்கத்துக்கு நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, படிச்ச பிள்ளைங்க. ஒண்ணு சொல்லு, எல்ஐசி இருந்தது, அதையும் 60 விழுக்காடு பங்கு வச்சுட்டு என்ன இருக்கு? இந்த நாட்டின் பொது சொத்து, இதன் மூலமாக வருவாய் பெருக்கம் அப்படின்னு நடுவண் அரசுக்கு யாராவது சொல்லுங்க, இதன் மூலமா வருது. நாங்க கொடுக்குற காசு அதை வாங்கி வச்சுக்கிட்டு சேட்டை தானே. பேரிடர் காலங்களோட நான் உன்ட்ட பிச்சை எடுக்கணும். அதெல்லாம் எனக்கு இல்ல. எனக்கு ஒரே தாய். நீ கொஞ்ச நாளைக்கு ஆடுவ, நான் வந்தேன்னா ஒரே தாய். எனக்கு தமிழ் தாய், என் நாடு, என் மக்கள், என் நிர்வாகம், அவ்வளவுதான். நீ இதே குஜராத்லயோ இல்ல பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்திலயோ வெள்ளம் புயல்னா இப்படி வந்து உங்களுக்கு கேவலமா இப்படி பேசிட்டு உட்கார்ந்துருப்பீங்களா? உடனே வருவீங்க, உடனே பறந்து வருவீங்க. அடுத்த நொடி 500 கோடி அறிவிக்கிறீங்க. அறிவிச்சீங்களா இல்லையா? நான் 1 ரூபா கொடுத்தா 40 திருப்பி தர்றீங்க. அவன் 1 ரூபா கொடுக்குறான், 3 ரூபாய் 80 திருப்பி கொடுக்குறீங்க. அப்படின்னா உனக்கு இந்தியன்னா ஹிந்தி பேசணும். ஹிந்தி பேசுறவன் தான் இந்தியன். ஹிந்தி பேசுற மாநிலங்கள் தான் இந்தியா. அப்படி என்ன எதுக்கு வச்சிருக்க? வரிக்காக, என் நிலத்தின் வளத்துக்காக, வேற எதுக்கு? இந்த நிலத்தில் இருக்க வளம் எல்லாம் போயிடுச்சு. மீத்தேனி ஈத்தேனி எல்லாம் எடுத்தாச்சு. நிலக்கரிகளை எல்லாம் சுரண்டி முடிச்சாச்சுன்னா நாடு சுடுகாடாயிரம். போட்டு போயிடுவான். நீ தனி நாடுகளை வச்சுக்கிட்டு போயிடுவான். ஏன்னா ஒண்ணும் இல்லை. அப்புறம் இந்தியாவின் பொருளாதாரத்தை நினைக்கிறதுல முதல்ல மத்திய பிரதேசம், 2வது நான், 3வது கர்நாடகா. நாங்க ரெண்டு மாநிலமா, நாங்க தென் மாநிலம் இங்கதான் இருக்கோம். எனக்கு என்ன கொடுத்துருக்க நீ? உட்கார்ந்துக்கிட்டு சரி, அம்மா வந்தாங்கல்ல நிதியமைச்சர், நானும் தானே களத்துல நின்னேன். நான் ஊரா போய் மக்களுக்கு உதவிட்டு இருந்தேன். நீங்க என்ன பண்ணீங்க? சாலையில, தம்பி நீங்க சத்தியம் பேசுறேன் பாருங்க அண்ணன், சாலையில ஒரு ஓரத்துல ஒரு பெரிய இதை பச்சு தம்பி, அங்கங்க பாதிக்கப்பட்ட இடங்கள்ல படங்கள் எடுத்துட்டு வந்துட்டு அந்த படங்களை பெரிய அளவுல மாட்டி அதை இது பண்ணி வச்சுட்டு ஒரு பந்தலை போட்டு அதுல இருந்து பார்வையிட்டு போறதுக்கு தம்பி, அங்க இருந்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட சொல்லிடலாமே. என்ன எதுக்கு வர்றீங்க? இப்போ இதேதான் அவரும் பண்ணாரு. ஓகி புயல்ல ஒரு இடத்துல அப்படியே படத்தை ஒட்டி வச்சிருந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டாரு. அதுக்கு ஏன் நீங்க வர்றீங்க? இமெயில் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, போட்டு விடுங்க பாத்துருன்னா அங்க இருந்து பாத்துடலாமே. எங்களை மாற்றாண்டா எங்களை ஒண்ணு நாங்க உயிரே கிடையாது தம்பி. அவங்களுக்கு நாங்க ஒரு உயிரே கிடையாது. அவனுக்கு நான் ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.